அன்பானவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எல்லாரும் சொல்ற விஷயம் என்ன? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கையில சின்னதா ஒரு பயணம் போக ஆரம்பிச்சோம்னா உண்மையிலுமே நம்ம மனசு ரொம்ப ஹாப்பி ஆயிருது. ஏன் அப்படின்னா சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்று நடந்துச்சுன்னா அது நம்ம பிரெயின்ல 30 days தான் இருக்குமா. ஆனா யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணாலோ இல்லை ஏதாவது ஒரு துக்கமான விஷயம் நமக்கு நடந்தாலோ அது 30 yearsக்கு மேலே கூட அழியாம அப்படியே நம்ம பிரெயின்ல இருக்குமா. இதை சிக்மண்ட் ஃப்ராய்டோட அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு அதோட கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா துக்கமாக நடக்கிற விஷயம் எப்பயுமே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பிரெயினில் ஸ்டோர் ஆயிருமா. அப்போ நம்ம அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு சின்ன பயணத்தை ஆரம்பித்தோம் அப்படின்னா உண்மையிலுமே நம்ம மைண்டு ரெஃப்ரெஷ் ஆயிரும். அது எங்கே வேணாலும் இருக்கலாம். அட்லீஸ்ட் நம்ம வீட்டிலேருந்து ஒரு வாக்கிங் போகலாம், அல்லது ஏதாவது ஒரு அரை மணி நேரத்தில் இருக்கிற ஒரு இடத்த நம்ம போகலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைப்ரரி போகலாம், கோவில் போகலாம், சர்ச் போகலாம், இல்லை பிடிச்ச நபர்களை மீட் பண்ண போகலாம். ஏன்னா அதிகாலையில் இந்த பனியில் இளையராஜா பாட்டை கேட்டுக்கிட்டே பயணிக்கும் போது எனக்கு உண்மையிலுமே ரெஃப்ரெஷிங்காக தான் இருந்துச்சு. நீங்களும் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க.